Hello viewers, welcome to Deeps Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய இயல் 8 தாங்க ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது ஒவ்வொரு புள்ளையும் அப்படிங்கிறது. சில நுழைவு முன்னில் பாருங்களேன், காக்கை குருவி எங்கள் ஜாதின்றதை சொன்னவர் யாருங்க? பாரதியார் சொல்லியிருந்தார் இல்லைங்களா? ஸோ அதை வந்து இங்கே நினைவு கூர்ந்துட்டு அடுத்தது யார் எழுதுனாங்கன்னு பார்ப்போமா? இன்குலாப் அப்படிங்கிறவரோட இயற்பெயர் வந்து இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாகுல் அமீது. ஸோ சாகுல் அமீதுங்கிற இயற்பெயரை கொண்டவர் தான் இன்குலாப். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் எழுதின கவிதைகள் எல்லாத்தையுமே ஒரே நூலாக தொகுத்துருக்காங்க. ஒவ்வொரு புள்ளையும் பேர் சொல்லி அழைப்பேன் அப்படிங்கிற பேரில் தொகுத்துருக்காங்க. சரிங்களா? இவரோட மரணத்துக்கு பின்னாடி இவரோட விருப்பப்படி இவரோட உடலை செங்கை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு என்ன பண்ணியிருக்காங்க? கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க. டக்குன்னு முடிஞ்சிருச்சுங்களா? அடுத்து தொலைந்து போனவர்கள். இது வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் வந்து எழுதியிருக்காரு. இவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் நம்மளோட சிலபஸ் பொறுத்தளவில். சரிங்களா? அதாவது இந்த பாடத்தில் முக்கியமான கருத்து வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ இவர் வந்து சிந்து வகையை வந்து சிந்து பாவகையை யூஸ் பண்ணி இந்த பாடலை வந்து எழுதியிருக்காரு. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா இலக்கண குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. கற்றேன் தன்மை ஒருமை வினைமுற்று, உடையணிந்தேன் இரண்டாம் வேற்றுமை தொகை, உரைத்தாய் முன்னிலை ஒருமை வினைமுற்று. சரிங்களா? ஸோ ஸ்ட்ரைட்டாக அடுத்து எங்கே வந்துடலாம்? நூல்வெளிக்கு வந்துடலாங்களா? ஸோ அப்துல் ரஹ்மான் வந்து புதுக்கவிதை, வசன கவிதை, மரபு கவிதை இது எல்லா வகையிலுமே என்ன பண்ணியிருக்காரு? கவிதைகள் எழுதியிருக்காரு. வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிருக்காரு. சரிங்களா? தமிழ் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துருக்காரு. எங்கே? வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில். அடுத்து வானம்பாடி கவிஞர்களில் ஒருத்தர் அப்துல் ரஹ்மான். ஆல்ரெடி வானம்பாடிங்கிறத பற்றி ஒருத்தரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அவர் யாருன்னு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். சரிங்களா? இவர் எழுதின நூல்கள் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. பால்வீதி, நேயர் விருப்பம், பித்தன், ஆலாபனை. சரிங்களா? இது எல்லாமே இவர் எழுதின நூல்கள். சரிங்களா? பாரதிதாசன் விருது, தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது, ஆலாபனை எனும் கவிதை தொகுப்பிற்கான சாகித்ய அகாதமி விருது இது எல்லாமே யார் வாங்கியிருக்கா? அப்துல் ரஹ்மான் வந்து வாங்கியிருக்காரு. என்னென்னங்க வாங்கியிருக்காரு? பாரதிதாசன் விருது வாங்கியிருக்காரு, தமிழ் பல்கலைக்கழகத்தோட அன்னை விருது தமிழ் அன்னை விருது வாங்கியிருக்காரு, ஆலாபனைங்கிற கவிதை தொகுப்புக்காக சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருக்காரு. சரிங்களா? ஆல்ரெடி தமிழ் அன்னை விருது வாங்கினவங்கன்னு சொல்லிட்டு ஒரு லேடி பற்றி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? 8th ஸ்டாண்டர்ட் கடைசி இயல்ல. ஸோ யாருன்னு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது இந்த பாடப்பகுதியில் தொலைந்து போனவர்கள்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இது எந்த கவிதை தொகுப்புலேருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா சுட்டு விரல் அப்படிங்கிற கவிதை தொகுப்புலேருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தெளிவாக படிச்சு வச்சுக்கணும். சரி, அடுத்தது மனோன்மணியம் அப்படிங்கிற பாடப்பகுதி பார்த்துருவோமா? இந்த மனோன்மணியம் அப்படிங்கிறது எந்த டைமில் தோன்றுச்சுன்னா 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தான் நமக்கு வந்து தோன்றியிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து எப்படின்னா நாடக நூல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும், இந்நாடக நூல் காப்பிய இலக்கணம் முழுதும் நிரம்பிய நூலாக விளங்குகிறது. சரிங்களா? ஓகேங்க. இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எங்கே வந்துடலாம்? சொல்லும் பொருளும் வந்து வந்துடலாங்களா? கடி நகருங்கிறது காவல் உடைய நகரம். ஸோ ஒரு பாடலுக்கு கீழேயும் வந்து அதுக்கான சொல்லும் பொருள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் பாடலுக்கு பார்த்துட்டோமா? ஸோ அடுத்த பாடலுக்கு பார்த்திங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க. காண்டினா காண்க, பூ பராகம்ங்கிறது பூவில் உள்ள மகரந்தம், ஆசு இலாங்கிறது குற்றம் இல்லாத, தோட்டி அப்படின்னா துரட்டி, அயம்ங்கிறது ஆடு குதிரை, புக்க விட்டு அப்படின்னா போக விட்டு அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கனக்குள்ளே இருக்குங்க. அடுத்த பாடலுக்கான சொல்லும் பொருள் இங்கே இருக்குது. சீரிய தூளிங்கிறது நுண்ணிய மணல், சிறுகால் வாய்க்கால், பரல் கல், முன்னீர்மடு கடலாகிய நீர்நிலை, அண்டையோனிங்கிறது ஞாயிறு, சாடுனா பாய், ஈட்டியதுனா சேகரித்து, எழிலி அப்படின்னா மேகம். இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் இல்லைங்களா? ஸோ அடுத்து வந்து இன்னொரு பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கூல் புழு மண்புழு, ஓவா ஓயாத, பாடுனா உழைப்பு, வேதித்து மாற்றி. அவ்வளோதான். இலக்கண குறிப்பு பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. கடிநகர் சாலத்தகும்னா உரிச்சொல் தொடர்கள், உருட்டி வினையச்சம், பின்னிய முளைத்தனா பேரச்சங்கள், இளமுகம் நல்லூன் சிறுபுயல் பேரழகு முன்னீர் நன்மன். இது எல்லாமே என்னதுங்க? பண்பு தொகைகள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூக்குலைங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை, ஆசிலா ஓவா அப்படிங்கிறது ஈடுகட்ட எதிர்மறை பேரச்சங்கள், ஏகுமின் ஏவல் பன்மை வினைமுற்று, பார்த்து பார்த்து நில் நில் உழுது உழுதுங்கிறது அடுக்கு தொடர்கள், வாய்க்கால் அப்படிங்கிறது இலக்கண போலி, முன்பின் தொக்கியதுங்கிறது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோமா? அடுத்தது செய்தொழில் அலைகடல் வீலருவி இது எல்லாமே வினை தொகைகள், மலை அலை குகை முகம்ங்கிறது ஓமை தொகைகள், நெரு இரட்டை கிளவி, புல்புழுங்கிறது உண்மை தொகை, அதே போல் ராப்பகல்ங்கிறது உண்மை தொகை. அடுத்து காலத்தச்சன் உருவகம், ஏகுதிங்கிறது ஏவல் உரிமை வினைமுற்று, புழுக்களும் பூச்சியும் எண்ணுமை, தங்குதல்ங்கிறது தொழிற்பெயர். இது எல்லாமே படிக்கணுமாங்கன்னா இலக்கண குறிப்பு கண்டிப்பாக எல்லாமே படித்து வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான நூல்வெளி.
ஸோ இப்போ பாருங்களேன், மனோன்மணியம்ங்கிறது தமிழோட முதல் பாவடிவ நாடக நூல். இது ஆல்ரெடி நாடக நூலுங்கிறது நுழையும் முன்னே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? சரிங்க, இது லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி த சீக்ரெட் வே அப்படிங்கிற நூலை தழுவி பேராசிரியர் சுந்தரனார் வந்து 1891 இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தமிழில் எழுதியிருக்காங்க. இந்த நாடக நூல் வந்து எந்த பாவகையை வந்து சேர்ந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஆசிரியர் பாவால் எழுதப்பட்டது. இது வந்து 5 அங்கங்களையும் 20 களங்களையும் கொண்டது. நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்தோடு இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? கடவுள் வாழ்த்துடன் தமிழ் தாய் வாழ்த்தும் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்கதை வந்து சிவகாமியின் சரிதம். சரிங்களா? இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிளைக்கதை என்னென்னா சிவகாமியின் சரிதம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த பேராசிரியர் சுந்தரனார் வந்து திருவிதாங்கூரில் உள்ள ஆலப்புழையில் 1855 வந்து பிறந்திருக்காரு. திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக, என்ன பேராசிரியர், தத்துவ பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு. சென்னை மாகாண அரசு இவருக்கு ராவ் பகதூர் அப்படிங்கிற பட்டம் வழங்கி சிறப்பிச்சிருக்கு. சரிங்களா? இவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தமிழக அரசு இவர் பெயர்னால் திருநெல்வேலியில் ஒரு பல்கலைக்கழகம் ஒன்றை வந்து தொடங்கி நடத்திட்டுருக்கு. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஸோ அடுத்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா செல்வி அப்படிங்கிறது யாரை பற்றி எழுதியிருக்காங்கன்னா நர்த்தகி நடராஜ். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து பிறந்து நாட்டிய திறமையினால் உலகம் முழுவதும் எண்ணற்ற ரசிகர்களை பெற்றவர். ஆக்சுவலாக இவர் வந்து இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு திருநங்கை. சரிங்களா? ஸோ இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், திருநங்கைகளுக்கு மட்டுமே இருக்கும் தடைக்கற்களையும் கூட படிக்கட்டுகளாக மாற்றலாம் என்று உலகுக்கு காட்டியவர் நர்த்தகி நடராஜ் அப்படிங்கிறவங்க. சரிங்களா? ஸோ இவங்களை பற்றிலாம் வந்து நமக்கு ப்ரீவியஸ் கொஷினில் ப்ளேஸ் ஆகிருக்குங்க. அதாவது யாருன்னா நர்த்தகி நடராஜ். ஸோ நடனத்தில் அதாவது திருநங்கையாக வந்து இருந்து நடனத்தில் ரொம்பவே வந்து வின் பண்ணவங்க யார் அப்படிங்கிறது நர்த்தகி நடராஜ் அப்படிங்கிற ஒரு பெண்மணி. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கான விருதுகள் வந்து நிறையா உள்ளே இருக்குங்க அவங்க வாங்கினது. ஸோ அதை பற்றி எல்லாமே நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினையும் நமக்கு கேட்டிருக்காங்க குரூப் 4. ஓகேங்களா? ஸோ நர்த்தகி நடராஜ் பெற்ற விருதுகள்: தமிழக அரசின் கலைமாமணி விருது, இந்திய அரசின் சங்கீத நாடக அகாடமி விருது, இந்திய அரசு தொலைக்காட்சியின் ஏ கிரேடு கலைஞர், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சிறந்த கலைஞர், தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தின் மதிப்புறு முனைவர் பட்டம். ஸோ இது எல்லாமே இவங்க பெற்ற விருதுகள். சரிங்களா? ஸோ அடுத்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா நூல்வெளி மட்டும் பார்த்தா போதுமானது. ஸோ அந்த நூல்வெளி இருக்கு இல்லைங்களா, இதை ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க, போதுமானது. ஓகேவா? சரி, அடுத்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை. இது வந்து உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா, இலக்கணம்ங்கிறது வந்து நமக்கு தேவையில்லைங்கிறது தெரிஞ்ச விஷயம். ஸோ அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா புக் பேக் மட்டும் பார்த்துட்டோன்னா அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வழிபாடு, செய்தி, பயன்பாடு. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒளிமரபு. அடுத்தது மூணாவது கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய நடராசன். சரிங்களா? அடுத்து நாலாவது கொஸ்டின் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூலுங்கிறது வந்து மனோன்மணியம், ஆப்ஷன் பி. அடுத்தது வந்து ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன். அவ்வளோதாங்க. ஸோ அடுத்து வந்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா கலைச்சொல் அறிவோம் இருக்கு இல்லைங்களா, கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடவே கூடாது. ஸோ கலைச்சொல் அறிவோம் அதை படிச்சுட்டு நூலாசிரியர் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ வந்து ஏர்த்வாம்னா நாங்குள் புழு. அடுத்து குளோபலைசேஷன் உலகமயமாக்கல். அடுத்து டாக்டர் ஆஃப் ஃபிலோசஃபி முனைவர் பட்டம். அவேர்னஸ் விழிப்புணர்வு, பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு, மெட்டீரியலிசம், பொருள் முதல் வாதம். அவ்வளோதாங்க, முடிஞ்சா. அடுத்தது வந்து நூலாசிரியர் பாருங்கள், மனைவியின் கடிதம், ரவீந்திரநாத் தாகூரின் சிறுகதைகள், நா குமாரசுவாமி. அடுத்து ஒவ்வொரு புள்ளியும் பெயர் சொல்லி அழைப்பேங்கிறது கவிஞர் இன்குலாப். அடுத்து நான் வித்யா அப்படிங்கிறது வந்து யார் எழுதுனது, லிவிங் ஸ்மைல் வித்யா. அவ்வளோதாங்க, இந்த இயல் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ 11th ஸ்டாண்டர்டும் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே திருக்குறள் இருக்கு இல்லைங்களா, ஸோ சாரி இது இல்லை, இது வந்து ஜஸ்ட் வந்து புக் பேக்கில் வரக்கூடிய, புக் பேக்கில் புத்தகத்தோட கடைசியில் வந்து நமக்கு அதிகாரங்கள் நிறையா இருக்கும் இல்லைங்களா, அதுதான். ஸோ இந்த இயலுக்கான திருக்குறள்லாம் வந்து கிடையாது. ஸோ அவ்வளோதான், 11th ஸ்டாண்டர்ட் இந்த பேஜோடு நமக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 12th கிளாஸில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.